ஆபிரகாமும் நட்சத்திரங்களும் விதியை மாற்றும் விசுவாசம். தோராவில் ஒரு அழகான தருணம் உண்டு. ஆபிரகாம் தனக்கு வாரிசு இல்லையே என்று வருத்தப்படும்போது தேவன் அவரை வெளியே அழைத்துச் சென்று, வானத்தை பார், உன்னால் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா என்று கேட்கிறார். ஆதியாகமம் 15:5 கூறுகிறது, இதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் வெறும் மக்கள் தொகை பற்றியது மட்டுமல்ல, அது மனநிலை பற்றியது. இதிலிருந்து 2 முக்கிய சம்பவங்களை பார்ப்போம். முதலாவதாக, ஆபிரகாம் தன் கூடாரத்திற்குள் அமர்ந்து, எனக்கு வயதாகிவிட்டது, என் மனைவிக்கு குழந்தை இல்லை, இதுதான் என் விதி என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். தேவன் அவரை வெளியே வரச் சொன்னது வெறும் இடமாற்றம் அல்ல, அது ஒரு குறுகிய சிந்தனையிலிருந்து வெளியே வரும் செயல். நாம் நம் பிரச்சனைகளை ஒரு சிறிய அறைக்குள் வைத்து பார்க்கும்போது அவை பெரிதாக தெரியும். அந்த சூழலை விட்டு வெளியே வந்து பிரபஞ்சத்தை பார்க்கும்போது நம் கவலைகள் சிறியதாகிவிடும். இரண்டாவது, நட்சத்திரங்களின் ரகசியம். யூத ஞானிகள் ஒரு நுட்பமான விளக்கத்தை கூறுகிறார்கள். ஆபிரகாம் ஒரு சிறந்த ஜோதிடர். நட்சத்திரங்களின் நிலையை வைத்து தமக்கு குழந்தை பிறக்காது என்பதை அவர் கணித்திருந்தார். ஆனால் தேவன் அவரிடம், நீ நட்சத்திரங்களுக்கு கீழே இருக்கும் வரைதான் அந்த விதி. நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நட்சத்திரங்களுக்கு மேலே உயர்ந்து விடுகிறாய் என்றார். அதாவது ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றியதன் மூலம் அவருடைய பழைய விதியை அழித்து புதிய வரலாற்றை எழுதினார். இருளில் ஒளி காணும் கலை. நட்சத்திரங்கள் பகலில் தெரிவதில்லை, இருளில் மட்டுமே தெரியும். ஆபிரகாமின் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தபோதுதான் அவருடைய நம்பிக்கை பிரகாசித்தன. ஆபிரகாம் ஒரு யதார்த்தவாதியாக இருந்திருந்தால் அவர் ஒருபோதும் ஒரு தேசத்தின் தந்தையாகியிருக்க முடியாது. அவர் ஒரு தேவன் நம்பிக்கையாளர் விசுவாசியாக இருந்ததால்தான் அதிசயங்களை சாதித்தார். உங்களுக்கான செய்தி: உங்கள் தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமைப் போல உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள். விதியை மதியால் மட்டுமல்ல, உறுதியான நம்பிக்கையாலும் விசுவாசத்தினாலும் மாற்ற முடியும். தோராவை வெறும் அறிவிற்காக மட்டும் படிக்காமல், இறைவனோடு நெருங்கி பழகவும் உங்கள் குணத்தை மாற்றவும் படிக்க வேண்டும். விசுவாசம் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அது இறைவனுடன் கொள்ளும் ஒரு ஆழமான பிணைப்பு.